திரைப்படம், ஒரு கருத்து சுதந்திரம். அதுக்கு வந்து ஒன்றிய அரசு தடையா இருக்குது. அந்த வியூல மட்டும் தான் நாங்க அந்த கருத்து பதிவு பண்றோமே தவிர, மத்தபடி அதுக்கு பின்னாடி எந்த விதமான அரசியலும் இல்ல அப்படின்றத நான் திருப்பி பதிவு பண்றேன். ஆனா இப்ப யாருமே குரல் கொடுக்கல அரசியல் ரீதியா. இல்ல நீங்க இதுல என்னன்னா, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்டயோ, முன்னாள் தலைவர் அழகிரி கிட்டயோ ரொம்ப நெறைய பேர்லாம் சொல்லல. 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்து அழகிரி அவர்கள், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள். இந்த 3 பேரும் கருத்து பதிவு மாணிக்கம் தாகூரும் சொல்லியிருக்காரு. மாணிக்கம் தாகூர் 4 பேர். 4 பேர். இந்த 4 பேரும் ஏன் இந்த மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் போய் அங்க போய் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுல தடை இருக்குங்க, லேட் ஆகுதுங்க சென்சர்ஷிப் வர்றதுக்கு கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. நாங்க இதை கண்டிக்கிறோம். நிச்சயமா வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அதுதான் எங்களோட கருத்து. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? படத்தை விடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? படத்தை விடாதீங்க, தாவேக்கா கூட்டணி இல்ல, அதெல்லாம் விடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். அதுக்கு மேல அது யோசிக்கிறது எதுவும் இல்ல.